ஹே guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் எந்த அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்கா இருக்கும். அண்ட் நீங்க வந்துட்டு வேற ஏதாவது ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் போடுறீங்க, கோயில் போடுறதுக்கு, ஏதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனலா ரெடி ஆகணும், போட்டோ ஷூட்க்கு அப்படின்னாலாம் கூட யூ கேன் டெஃபினெட்லி புல் திஸ் ஆஃப். இது வந்து ஒரு சம்மர் அப்ராப்ரியேட் மேக்கப் தான். ரொம்ப ஹெவியா ஹேண்டடா இருக்க போறது கிடையாது. லைட்டா மைல்டா இருக்கும். சிம்பிள் பேசிக் ஸ்டெப்ஸ் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப மேடப்பாவும் தெரியாது. யூ கேன் பி யுவர் செல்ஃப். பட் மேக்கப்பும் வந்து போட்ட மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ்லயும் அழகா விழற மாதிரியான ஒரு லுக்கா இருக்கும் இது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவ் ஐ கிரியேட்டட் திஸ் லுக் தென் ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நிறைய லிப் பாம். இது டவோட ஒரு லிப் பாம். வைட்டமின் சி சீரம், டெமோகோட இந்த வைட்டமின் சி சீரம் கொஞ்சமா எடுத்து என் முகத்துல போட்டுக்க போறேன். இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், லிட்ரலா தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கோஸ் ஆன் டு மை கழுத்து அண்ட் முகம். அகைன் டெமோகோட சென்டலா நயசனமைட் மாய்ஸ்சரைசிங் கிரீம். இது ரொம்ப லைட் வெயிட்டா என்னுடைய ஸ்கின்ல உட்காரும். மேக்கப்க்கு கீழே ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டாவும் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் முகம் கழுத்துன்னு போட்டுக்கிறேன். கொலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன், மை கோ டு ஃபேவரட் சன்ஸ்கிரீன். ஸோ இதை கொஞ்சம் தான் இன்னைக்கு போட்டுக்க போறேன். இன்னைக்கு ஸ்வெட்டி ஸ்கின் கண்டிஷன் இருக்கும் அண்ட் நான் கொஞ்சம் மேக்கப்பும் போட போறேன் அப்படின்றதுனால திக் லேயர் ஆஃப் சன்ஸ்கிரீன் போடுறது வந்து என்னோட மேக்கப் ஒழுங்கா ஸ்கின்ல உட்கார வைக்காம பார்த்துக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் ஐம் நாட் புட்டிங் லாட் ஆஃப் சன்ஸ்கிரீன். ஓகே, பட் போடுறது ஒழுங்கா எல்லா இடத்துக்கும் போற மாதிரி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ஜஸ்ட் இது இருந்தே ஆகணும். ப்ரைமருக்கு முன்னாடி இது ஒரு நல்ல லேயர். இது குவிக்கா ஃபேன் பண்ணிப்போம். என்னதான் எலக்ட்ரிக் ஃபேன் அது இதுன்னு வாங்கினாலும் இந்த மாதிரி கைத்தான் ஃபேன் வச்சு நம்ம ஃபேன் பண்ற ஒரு ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா. மேப்ளினோட ஃபிட் மீ பிரைமர், மேட் பிளஸ் பிரைமர். இதை கொஞ்சம் எடுத்துப்போம், ரொம்ப கொஞ்சம். இத என்னுடைய இந்த முகத்தோட சென்டர் ஏரியா, மூக்கு, நெத்தி, சின் இங்கெல்லாம் போட்டுக்கிறேன். லூஸ் பவுடர் கொஞ்சமா எடுத்து லைட் லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய ஸ்கின்னை கொஞ்சம் மேட்டிஃபை பண்றதுக்கு. இது இட் வில் மேட்டிஃபை ஆயிலி ஸ்கின், சீக்கிரமா ஆயிலி ஆகாம பார்த்துக்கும் அண்ட் என்னுடைய மேக்கப் நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரஞ்சு கன்சீலர், எலைகளோட ரெட்டிஷ் கன்சீலர், இந்த டார்க் சர்க்கிள்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு அண்ட் கொஞ்சமா என்னுடைய வாயை சுத்தியும். இன்னைக்கு நல்லா நான் ஒரு மெரூன் லிப்ஸ் மாதிரி தான் போறேன் அப்படின்றதுனால ரொம்ப வரி பண்ண வேணாம். கொஞ்சமா போடுறதே ஓகே தான். மெரூன் அண்ட் ரெட் லிப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம போடுறோம்னா அந்த வாயை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. ஸோ இதை போட்டுப்போம். கண்ணுக்கு கீழே நல்லா போட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் மேக்கப் ரெவல்யூஷனோடைய இந்த C13.2 மை ஃபேவரட். இதை வந்து இப்படி கண்ணு கீழே வாயை சுற்றின்னு இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு லெட்ஸ் blend it out. இந்த ஸ்பஞ்ச் இட்ஸ் ஃப்ரம் I think it's from Color Bar. ஆமா, இது வந்து இட்ஸ் ஃப்ரம் கலர் பார் அண்ட் ரெனேயோட மேக்கப் ஸ்பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கும். அண்ட் ப்ரஷஸ்ன்னு வரும்போது ஸ்விஸ் பியூட்டி, மார்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரஷஸ் வந்து கிடைக்கும். யூ கேன் கெட் தம். கொஞ்சோண்டு லாக்மேயோட இந்த ஃபுல் கோகோ ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் ஃபேஸோட இந்த கண்ணம் ஏரியா, ரொம்ப லோவர் ஏரியா எடுத்துட்டு போல என்னுடைய கன்சீலருக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் கோஸ் to this. அடுத்த I am going to highlight my under eye area with கொஞ்சம் லாரியலோட இந்த கன்சீலர், பவர்ஃபுல் கன்சீலர், my favorite concealer. இதை லைட்டா இப்படி ஸ்ப்ரெட்டும் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணோம்னா எனக்கு ஈவனான அப்ளிகேஷன் கிடைக்கும். நிறைய இடம் கவர் பண்ற மாதிரியும் இருக்கும். நெத்தியில என்னுடைய அண்டர் ஏரியா நல்லா பிரைட்டா இருந்ததுனாலே எனக்கு வந்து அங்க பாதி வேலை ஈஸியா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செட் பண்றதுமே லூஸ் பவுடர் அண்ட் அந்த காம்பாக்ட் காம்பினேஷன் இதுதான் வச்சு நான் என்னுடைய அண்டர் ஏரியாவை செட் பண்ணிக்கிறேன். இட் வில் மேக் ஷூர் என் பேஸ் வந்து பட்ஜ் ஆகாம அழகா வந்து த்ரூ அவுட் த டே ஹீட்லயும் எல்லாம் கலையாம இருக்கு அப்படின்றது. பவுடர் கொஞ்சமா என்னுடைய கழுத்துக்கு எடுத்து வைக்கிறேன். ஓஎஸ்எஸ் பிரான்சர் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். இதை ஜாலைன்ல போட்டு என்னுடைய முகத்தையும் கழுத்தையும் நான் வந்து ப்ராப்பரா மேட்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மீதி இருக்கோ கோஸ் டு த நெத்தி அண்ட் கணத்தோட சைட்ஸ், மூக்கோட டிப்ஸ்,
தட்ஸ் இட். ஒரு லேயர் ஆஃப் செட்டிங் ஸ்ப்ரே இது வந்து அழகா எல்லாத்தையும் செட் பண்ணிடும். அண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க ஸ்கின்ல வந்து அந்த பிரைட்னஸ் இருக்கு அப்படின்றது ஒரு ஐடியா கொடுத்துரும். அதுக்கப்புறம் வேணா நீங்க மேட்னஸ் அண்ட் பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம் காம்பாக்ட் வச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ கிட் வச்சு. சென்டர்ல ஆரம்பிச்சு எண்டுக்கு வரணும். ஸ்பூலியில மாதிரி ப்ராடக்டை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிப்போம். என்ன மீதி இருக்கோ தட் கோஸ் டு தி இன்னர் லோவர் ஏரியா. ஐம் டூயிங் ஆன் திஸ் சைடும். ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். இது வந்து I'll take this shade என்னுடைய லிட்ஸ்ல போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு சால்மன் ஷேட் மாதிரி. இது மேல I'll put a lighter ஷேடும். நோ கோல்ட் ஷேட் இன்னைக்கு. I'm just going to keep கொஞ்சம் மேட் கலர்ஸ் தான் என்னோட ஐலிட்ஸ்ல. இது மேல இந்த கலர் அண்ட் இந்த 2 லைட் ஷேட்ஸை லிட் மேல இப்படி போடுறேன். இது கொஞ்சம் அந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஜஸ்ட் என்னுடைய லிட் ஏரியால. நைஸ். ஆல்சோ மேட்சஸ் மை பிளவுஸ் கலர். சென்னல் வச்ச பிளவுஸ். மேக்கப் ரெவல்யூஷனுடைய ஒரு காஜல் எடுத்துப்போம். நல்ல ஒரு ஜெல் காஜல். இதை வச்சு வாட்டர் லைனை டைட் லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ப் பண்ற மாதிரியான பென்சில்ஸ்ல எனக்கு இதான் பிடிக்காது. லைக் அந்த வுட் வந்து சம்டைம்ஸ் ஹார்ஷா இருந்ததுன்னா யூ ஹாவ் டு டூ மல்டிபிள் ஷார்ப்பனிங்ஸ். அது வந்து ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணும். இந்த ரிட்ராக்டபிள் பென்சில் தான் என்னுடைய ஃபேவரட் இந்த ஒரு ரீசனுக்காகவே. ஸோ திஸ் இஸ் தி காஜல் லுக். கொஞ்சோண்டு ஒரு லேயர் ஐலைனர். ஸோ இந்த ஐலைனர் வந்து என்னுடைய லேஷ் லைனுக்கு ஒட்டியே நான் தின்னா வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய ஐ ஷேப்புக்கு ஐ ப்ரிஃபர் டூயிங் திஸ். இது வந்து சிம்பிளா இருக்கும் அண்ட் ரொம்ப திக்கான ஒரு லைன் லுக்கும் கொடுக்காது, நேச்சுரல் லுக்கும் வந்து கொடுக்கும். லைட்டா ஒரு விங் போட்டுக்கலாமா சின்னதா? ஓகே ஃபைன், திஸ் இஸ் குட். ஸ்கை ஹை மஸ்காரா ஃப்ரம் மேப்ளின். இதை வச்சு ஐம் கோயிங் டு அப்ளை மஸ்காரா. என்னுடைய லேஷஸ்ல நல்ல ஒரு போல்ட் அண்ட் இன்டென்ஸ் பிளாக் லுக் வந்து இது கொடுக்கும், நல்லா இருக்கும். இதை வந்து கொடுத்துக்கிறேன். பட் நான் ரொம்ப ஹெவி ஹேண்டடா போல. என்னுடைய லோவர் லேஷஸ்லயும் கோட் பண்ணிக்கிறேன். ஐ லவ் திஸ் ஃபார் மை லோவர் லேஷஸ். ஆக்சுவலா அழகா எல்லா லேஷையும் நீட்டா பிளாக்கா கோட் பண்ணும், சங்கி லுக் கொடுக்காம. இந்த வாண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் முடியில மட்டும் கோட் பண்றதுக்கு. லிப் பாம் இப்படி போடுறீங்கல்ல, லிப்ஸ்டிக் போடும்போது லிப் பாம் போடக்கூடாது, அது போட்டா ஒழுங்கா இருக்காது, அதெல்லாம் கரெக்ட் தான். லிப் பாம் நிறைய வச்சுட்டு நீங்க வந்து நல்ல ஒரு மேட் லிப்ஸ்டிக்கோ போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா உட்காராம இருக்கும். ஆல்சோ நீங்க என்ன பிராண்ட் லிப்ஸ்டிக் போடுறீங்கன்றது வந்து இட் மேட்டர்ஸ். லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் போடுறீங்கன்னா அது வந்து இருக்கும். பட் லிப்ஸ்டிக் பிக்மெண்டேஷன் ஒழுங்கா உட்காரதுக்கு உங்க லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஈரமா இல்லாம இருக்கணும். மீன் தட் நீங்க லிப் பாம் எதுவும் போடக்கூடாது அப்படின்றது. லிப் பாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் லிப்ஸ்டிக் முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அழகா உங்களுடைய மேக்கப் உட்காரும் உங்களுடைய லிப்ஸ்ல. லிப்ஸ்டிக் வந்துட்டு ஐ யூஸ் ப்ளூ ஹெவனோடைய 05 மிஸ்டிக் மெரூன். இது வந்து என்னுடைய லிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் அவுட்லைனுக்கு போடுறேன். அப்புறம் இதுக்குள்ள நான் வந்துட்டு மாமா எர்த்தோட ரூபி ரெட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் இது போட்டுக்க போறேன். இது வந்து கொஞ்சம் மேட்டா அழகா செட்டில் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு லெட் திஸ் செட் கொஞ்ச நேரம். இப்போ போயிட்டு ஜஸ்ட் பொட்டு வச்சுட்டு I'll finish my face. So this is the final look. பொட்டு வச்சிட்டேன், கமல் போட்டேன், அப்புறமா போயிட்டு பூ மட்டும் வச்சிருவேன். This is how I would like to get ready. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்லாம் போடுறேன் அப்படின்னா sometimes if I want to keep things minimal, லிப்ஸ்ல மட்டும் மெயின் ஃபோக்கஸ் வச்சுட்டு I'll keep the base simple. இது சம்மருக்கும் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். I'll always carry a kitchen paper towel with me. என்னுடைய ஃபேஸை வந்துட்டு throughout the day blot பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. So this is it. இது நீங்க ட்ரை பண்ணுவீங்களா என்ன அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Bye.